மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கைய வெளியில் இருந்து பார்க்கும் பலருக்கு நீங்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் பொறுப்புள்ள நபர்களாகவுமே இதுவரைக்கும் தோன்றிக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் நீங்கள் அனுபவித்த வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதை உண்மையில் சிலரை புரிந்திருப்பார்கள். அந்த ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இன்னும் இருக்கும். மகரம் ராசியில பிறந்தவங்க சின்ன வயதில் இருந்தே வாழ்க்கையின் சுமைகளை சற்று அதிகமாகவே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? உங்கள் ராசியின் அதிபதி சனி பகவான். சனி கிரகம் ஒருவரின் வாழ்க்கையில பொறுப்பு, சோதனை, தாமதம் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் கொடுக்கும் கிரகமாகவே இதுவரைக்கும் கருதப்படுகிறது. அதனால தான் உங்க வாழ்க்கைக்குள்ள பல அனுபவங்கள் மற்றவங்களை விட சற்று கடினமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் சந்தித்த சில நபர்கள் உங்களின் நல்ல மனதை பயன்படுத்தி இருக்கலாம். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பிவிடக்கூடிய ஒரு மனிதர்கள். உதவி கேட்டவர்களுக்கு உதவ உங்களால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தான். ஆனால் அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் மீது தேவையில்லாத குற்றங்களையும் தேவையில்லாத பண பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. இன்னும் சிலர் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டு பின்னர் உங்களை மதிக்காமல் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போவார்கள். அந்த நேரங்களில் நீங்கள் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் சண்டையை விரும்பாதவர் என்பதால் ஒரு காரணமாக மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு இடத்தில் மற்றவர்கள் இருந்தார்கள் என்றால் நடந்திருப்பதை வேறு. அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். சண்டை போட்டு என்ன ஆகப் போகிறது? இவனுடைய உண்மையான குணம் தெரிந்துவிட்டது. இனிமே இவனிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில பாடங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனா உங்க வாழ்க்கை உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அந்த பாடங்கள்ல முக்கியமானது பொறுமை. நீங்கள் ஒரு விஷயத்தை அடைய மிகவும் உழைக்க வேண்டும் என்ற வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். மற்றவங்க எளிதாக அடைந்த விஷயங்களை கூட நீங்க கடின உழைப்பால் தான் உங்களால அடைய முடியும். இந்த அனுபவங்கள் உங்களின் மனதில் சில நேரங்களில் காயத்தை ஏற்படுத்தினாலும் சில உண்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைக்கும். இதுதான் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நெடுநாட்களாக நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அடுத்ததா உங்க வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தை பிரிக்க முயற்சி செய்தவர்கள் வந்திருப்பார்கள். கூடி வாழ நினைக்கும் உங்களின் 4ஆம் மற்றும் 2ஆம் இடங்களை அசுப கிரகங்கள் தாக்கும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலைகளும் சொந்த பந்தங்களும் உங்களின் குடும்ப ஒற்றுமையை பிரிப்பதற்காக முயற்சி செய்திருப்பார்கள். நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக மாட்டீர்கள். இருந்தாலும் உங்களை தேடி வந்த நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கும் அந்யோன்யத்தை கண்டு பொறுக்க முடியாமலும் நடுவில் புகுந்து வத்தி வைத்து பிரிவினையை உண்டாக்கிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவன் அப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறாள் என்று எல்லாத்தையும் பொல்லாததையும் இல்லாததையும் பொல்லாததையும் ஜோடித்து உங்களுடைய குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்த நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையிடமும் உங்களுடைய பெற்றோர்களிடம் உங்களுடைய குழந்தைகளிடமும் உங்கள் மீது தேவையில்லாத பழிகளை சுமத்திவிட்டு சென்றிருப்பார்கள். அதனாலேயே குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு ஏழ்றைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகி இருக்கும். ஆனா அந்த நபர்கள் யார் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நீங்கள் இருவரும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரிந்த பின்போ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்பட்ட பிறகோ அந்த ஒரு நபர்கள் யார், நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து நம்மளை இப்படி பிரித்து விட்ட நபர்கள் யார் என்று நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்வீங்க. ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்காது. நாட்களும் காலங்களும் போக போகத்தான் அது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதுதாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இனி வரக்கூடிய மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இன்னும் நிறைவேற்றிக் கொண்டே இருங்கள். அந்த குலதெய்வத்தினால் நிறைய நல்லதுக்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். பேச்சுக்களில் அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வெளிப்படும். நீங்கள் பட்ட பாடங்கள், அது வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், சில நபர்களை நம்பி நீங்க எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டீங்க, அந்த அனுபவங்கள் அனைத்தையும் உங்களுடைய குடும்பத்திடமும் உங்களுக்கு தெரிந்த நபர்களிடமும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல சொல்லி அந்த ஒரு அனுபவத்தை நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பொழுதுபோக்கு செயல்களில் தனிப்பட்ட ஆர்வங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும். கலை சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கூடும். பணி நிமித்தமான முயற்சிகள் சாதகமாக அமைந்துவிடும். தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பழைய முயற்சிகள் இப்பொழுது வெற்றியை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இத்தனை காலம் ஏழரை சனியின் பிடியில் சிக்கி நாம் எடுத்த எந்த விதமான முயற்சியுமே நடக்கவில்லையே, நம்முடைய உழைப்பு அனைத்தும் வீணாகி விட்டதே என்று ஏங்கிய மகரம் ராசி நேயர்களே, இனிமே உங்களின் பழைய முயற்சிகள் ஒவ்வொன்றாக உயிர் பெற்று வெற்றி பெற தொடங்கக்கூடிய நாட்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா அந்த நாளையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எப்போதோ ஆரம்பித்து பாதியில் நின்ற தொழில், எப்போதோ எழுதி தோல்வியடைந்த தேர்வுகள், அல்லது பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த அரசு அனுமதிகள் யாவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள சாதகமாக முடிந்து இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வந்து நல்லதையே உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். உங்களின் லட்சியங்கள் யாவும் கைகூடி உங்களுடைய உழைப்பிற்குரிய பலனை பிரபஞ்சம் வட்டியும் முதலமாக திருப்பி தரும் உன்னதமான ஒரு தருணம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமைய போகிறது. உங்களின் உறவுகள் இப்பொழுது வலுப்பட ஆரம்பிக்கும். சொந்த பந்தங்களின் துயநல போக்காலும் பழி சொற்களாலும் ஒதுங்கி நின்ற மகரம் ராசி நேயர்களே, இனிமே உறவுகளின் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கியமான மனிதராக பலம் வர போறீங்க என்பதையும் நீங்க அறிந்து கொள்வீங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்டு தோற்றிய உறவுகள் யாவும் தங்களின் தவறை உணர்ந்து உங்களை தேடி வர போகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் நேர்மையையும் பெருந்தன்மையையும் சொந்தங்கள் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஒரு நேரமானது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்ப விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இவன் எப்போது விழுவான் என்று காத்திருந்தவர்கள் இனிமே உங்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பார்கள். உறவுகளுக்குள் இருந்த சொத்து தகராறுகளும் பூர்வீக பகைகள் யாவும் சுமூகமாக முடிவுக்கு வந்து பங்காளிகளுக்கும் உடன் பிறந்தவர்களும் உங்களோடு கைகோர்த்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.